வணக்கம். வெல்கம் டு வாட்ஸ்அப் தமிழா. கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய கதையில் நாம் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். இதில் எம்ஜிஆருக்கும் அவருக்கும் என்ன மோதல்னா, எம்ஜிஆரினுடைய பொதுவான குணம் திரைப்படத்திலையும் திரைப்பட துறையிலையும் தாம் ஒரு பெரிய ஆளுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு குணம். இது அவருடைய தொழில் சார்ந்த குணம். பொதுவாக எம்ஜிஆர் ஒரு அற்புதமான மனிதர், ரொம்ப இரக்க சிந்தனையாளர், கடுமையான கொடை வள்ளல், அற்புதமான சம்பளத்தை கொடுக்கக்கூடியவர். படத்தில் நடிக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய சம்பளம் கொடுக்கக்கூடிய நல்ல மனிதர். ஆனால் அவருடைய தொழிலில் அவர் எப்படி இருப்பார்னா, இப்படி ஒரு ஆளுமையோடு தான் இருப்பார். தான் ஒரு படத்தில் நடிக்கிறோன்னா அவர் தான் பெரிய ஆளாக இருப்பார். அவர் சொல்கிற மாதிரி தான் காட்சிகள் எல்லாமே அமையணும். பாட்டிலிருந்து இசையிலிருந்து வரி வரைக்கும் அவர் செக் பண்ணுவார். அதை தாண்டி ஒரு தயாரிப்பாளரோ அல்லது ஒரு டைரக்டரோ வசனகர்த்தாரோ நான் தான் உங்களோட பெரிய ஆள் அப்படின்னு எம்ஜிஆர்கிட்ட போட்டு பார்க்கணும்னு நினச்சாங்கன்னா, அந்த படத்தை ஒரு பாதி படம் முக்கால்வாசி படத்துக்கு மேலே ஒழுங்காக ஒத்துழைக்க மாட்டார். படத்தை இழுத்தடிக்க ஆரம்பிச்சிடுவார். கால் ஷீட் ஒழுங்காக கொடுக்க மாட்டார். அதுக்கப்புறம் அவங்களே இறங்கி வந்து ஒரு தயாரிப்பாளர் நடிகருக்கு அனுசரணையாக நடந்துக்கிட்டால் மட்டும்தான் அந்த படம் தப்பிக்கும் அப்படிங்கிற சூழ்நிலை தான் அன்றைக்கி உருவாக்கி வச்சுருந்தாங்க. இது அவங்க தொழில் சார்ந்த ஆளுமை. இது தெரியாமல் கவிஞர் கண்ணதாசன் எம்ஜிஆரை வச்சு ஊமையன் கோட்டை அப்படிங்கிற ஒரு படத்தை துவங்குறாரு. முதல்ல அதை அப்படி தான் சொல்கிறாரு. எம்ஜிஆரை கட்சி ரீதியாக எனக்கு தெரியும், நல்லா அழகாக பழகுவார், நல்லா பழகுவார், அப்படித்தான் அவருடைய தொழிலும் இருப்பார் அப்படின்னு நினச்சி நான் அவரை நம்பி ஊமையன் கோட்டை படத்தை துவங்கி விட்டேன் அப்படின்னு கவியரசர் கண்ணதாசன் சொல்கிறாரு. திமுகவில் கவிஞர் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அவருக்கே நாம் ஏன் அரசியலுக்கு வந்தோம், ஏன் திமுகவுக்கு வந்தோம், இவங்க சொல்லக்கூடிய இந்த பகுத்தறிவு கடவுள் மறுப்பு இதெல்லாம் நமக்கு சரி வருமா அப்படின்னு ஒரு பெரிய குழப்பத்தில் இருந்த காலகட்டம். அதுவும் இல்லாமல் கள்ளக்குடி போராட்டத்தில் போய் ஜெயிலில் ஒரு 6 மாதம் இருந்துட்டு வந்தார். அதுக்கு பிறகு திமுக சார்பாக போட்டிட்டு தேர்தலில் தோல்வி அடைஞ்சு பயங்கர கடன் வந்துருச்சு. கிட்டத்தட்ட 3000 ரூபாய் கடன் அந்த காலத்தில். இன்றைக்கி ரேஞ்சுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15-20 லட்சம் ரூபாய் கடன். அந்த சூழ்நிலையில் அவர் இருக்கிறப்போ தான் யார் அப்படிங்கிறத வெளி உலகத்துக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்ணதாசன் முடிவு பண்ணுறாரு. அவன் தான் பெரிய கவிஞன் ஆயிற்றே, 3000 ரூபாய் கடனோடு நின்றால் சரியாக இருக்குமா, அதிக அளவுக்கு கடன் வர வேண்டாம் இல்லையா, அதற்கு அஞ்சாமல் படம் எடுக்க தொடங்கினான் அப்படின்னு சொல்கிறாரு. எம்ஜிஆரை வச்சு ஊமையன் கோட்டை அப்படிங்கிற படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. படத்தோட பூஜை போட்டு துவக்க விழாவே ஒரு பிரம்மாண்டமான ஷெட்டு போட்டு எடுக்கிறாங்க. ஒரு கட்சி மீட்டிங் மாதிரி நடக்குது. பெரிய பெரிய ஆளுமைகள் எல்லோரும் வர்றாங்க. அண்ணா வர்றாரு, கலைஞர் கருணாநிதி எல்லாம் துவக்க விழாவுக்கு வர்றாங்க. இது என்னுடைய சொந்த படம் மாதிரி நான் நினச்சி முடிச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் துவக்க விழாவில் பேசுகிறாரு. படம் நடக்க ஆரம்பிக்குது. வழக்கம் போல் ஒரு கட்டத்தில் ஒரு ஈகோ பிரச்சனை வந்துருச்சு. வசனகர்த்தா, தயாரிப்பாளர், டைரக்டர் பெரியாளா அல்லது நடிகர் பெரியாளா? ஏன்னா எம்ஜிஆருக்கு ஒரு ஆளுமை, அப்படி ஒரு குணம் இருந்தது. இந்த பக்கம் கவிஞர் கண்ணதாசன், அவரும் ஒரு ஆளுமை. இப்போ யார் பெரியாள் அப்படிங்கிற ஒரு போட்டியில் அவங்களுக்குள்ள ஒரு சங்கடம் வந்துடுது. அதுக்கு பிறகு எப்படியாவது கண்ணதாசன் வளர்ந்துடக்கூடாது அப்படின்னு நினச்ச பல பேர் எம்ஜிஆர்கிட்ட போய் கண்ணதாசன் உங்களை பற்றி இப்படி சொல்கிறாரு இப்படி சொல்கிறாருன்னு சொல்லி போட்டு விட்டாங்க. இதனால் எம்ஜிஆருக்கு கோபம் வழக்கம் போல் அவரோட பாணியை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. தயாரிப்பாளரை இழுத்தடிக்கிறது. அவங்களே இறங்கி எம்ஜிஆர்கிட்ட பேசினா மட்டும்தான் அந்த படத்தில் நடிப்பார். இழுத்தடிக்க ஆரம்பிச்சிடுவார். எம்ஜிஆர் இப்படி இழுத்தடிப்பாரா அப்படின்னா, அவருடைய வளர ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அவருடைய ஆளுமை, அவருடைய குணம் இயல்பாகவே ஆயிடுச்சு. அது அலிபாபாவும் 40 திருடர்களும்ல எம்ஜிஆர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்த படம், ஆரம்ப காலகட்ட படம். அந்த படத்திலேயே படம் முக்கால்வாசியில் எம்ஜிஆருக்கும் அந்த படத்தின் தயாரிப்பாளர் டிஆர் சுந்தரத்துக்கும் பிரச்சனை வந்தப்போ எம்ஜிஆர் இதே மாதிரி கடைசி வர ஷூட்டிங்க்கு வராமல் கால் ஷீட் கொடுக்காமல் இழுத்தடிச்சாராமா. அப்போது எம்ஜிஆர் மாதிரியே இருக்கிற கரடிமுத்து அப்படிங்கிற ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளை வச்சு தான் டிஆர் சுந்தரம் அந்த படத்தை முடித்தாராம். இன்றைக்கும் அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 காட்சிகளில் எம்ஜிஆர் மாதிரியே இருக்கக்கூடிய கரடிமுத்து தான் வந்திருப்பார். இப்படி எம்ஜிஆர் ஆரம்பத்திலே செஞ்சுருக்காரு. இதை செஞ்சு ஆரம்பித்த உடனே கண்ணதாசனுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. திடீர்னு முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறாரு எம்ஜிஆர், கால் ஷீட் கொடுக்க மாட்டேங்கிறாரு, ஷூட்டிங்க்கும் வர மாட்டேங்கிறாரு. என்னன்னு கேட்டாலும் ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. கவிஞர் ரொம்ப நேரம் அலைஞ்சு பார்த்தாரு.
கவிஞருக்கு ரொம்ப அலுத்து போச்சு. என்னடா இது, ஒரு படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா படத்துக்கு ஒருத்தன் கதை எழுதுகிறான், அதை உட்காந்து திரைக்கதையாக மாற்றுறாங்க, வசனம் எழுதுகிறாங்க, இயக்குனர் இருக்கிறாரு, தயாரிப்பாளர் பணத்தை போட்டுட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு நடிகன் நினச்சா இப்படி ஒரு படத்தை நிறுத்த முடியுமா? எப்படியாவது இந்த நடிகர்களுக்கு நம்ம ஒரு பாடம் புகட்டணும் அப்படி சொல்லி கவியரசர் கண்ணதாசன் முடிவு பண்ணுறாரு. கொஞ்ச நாள் அலைஞ்சு பார்த்துட்டு இந்த படத்தை நான் கைவிட்டு விட்டேன், ட்ராப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. கொடுத்த உடனே இது எம்ஜிஆரை எதிர்பார்க்கல. படத்தை எடுக்கணும்னு நினச்சி நம்மக்கிட்ட வந்து பேசுவார் அப்படின்னு தான் அவர் எதிர்பார்த்தாரு. அப்போ நம்மளை போட்டு பார்க்கலாம்னு நினச்சி பார்த்தாரு. அதனால் இண்டஸ்ட்ரியெல்லாம் என்ன பேச ஆரம்பித்தாங்கன்னா, எம்ஜிஆர் ஒழுங்காக வராதனால பாவம் கவிஞர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் படத்தை ட்ராப் பண்ணிட்டாரு அப்படின்றது இது எம்ஜிஆருக்கு ஒரு கெட்ட பேராக மாறிடுச்சு. எம்ஜிஆர் பயந்துட்டு இது எப்படியாவது படத்தை மறுபடியும் எடுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. இப்போ எம்ஜிஆருடைய பிரச்சனை அவர் பக்கமே திருப்பி விட்டுட்டார் கவிஞர். எம்ஜிஆர் தூது அனுப்பிக்கிட்டே இருக்காரு, எப்படியாவது மறுபடியும் படத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க, இண்டஸ்ட்ரிக்குள்ளே எனக்கு கெட்ட பேர் ஆயிடுச்சுன்ட்டு. ஆனால் எந்த விஷயத்துலையும் கவிஞர் கண்ணதாசன் மசிஞ்சு கொடுக்கவே இல்லை. கடைசியில் அண்ணா இந்த பிரச்சனைக்குள்ளே மத்தியஸ்தம் பண்ண வர்றாரு. அண்ணா வந்து சொல்கிறாரு, கண்ணதாசா நீ இன்னும் வளரலை, நீ ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது, நீ மாடர்ன் தியேட்டர் சுந்தரம் மாதிரியோ ஏவிஎம் மாதிரியோ பெரிய நிறுவனம் கிடையாது, அதனால் ஆரம்ப காலத்துலேயே நீ இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, நடிகர்களை இப்படிலாம் செஞ்சு பார்த்தேன்னா சரி வராது, நீ படத்தை ஆரம்பி, இவ்வளோ செலவு பண்ணியிருக்க, 62,000 ரூபாய் செலவு பண்ணிட்ட, எம்ஜிஆரை தினமும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கூட்டிக்கிட்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு, படம் முடிகிற வரைக்கும் நான் அவரை ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து படத்தை முடிச்சு கொடுக்குறேன்னு அண்ணா சொல்கிறாரு. ஆனால் கவிஞர் கண்ணதாசன் தான் எடுத்த முடிவில் ரொம்ப உறுதியாக நின்னார். ஊமையன் கோட்டை படம் கைவிடப்பட்டது தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அறிஞர் அண்ணாவும் இந்த விஷயத்தை விட்டுறாரு. எம்ஜிஆருக்கு கிடைத்த கெட்ட பேர் அப்படிங்கிறது கெட்ட பேராகவே நின்று போச்சு. ஆனாலும் கவியரசர் கண்ணதாசன் இந்த விஷயத்தை விட விரும்பலை. இயக்குனர், தயாரிப்பாளர், கதை வசனகர்த்தா இவங்களையெல்லாம் தாண்டி ஒரு நடிகர் தான் பெரிய ஆளுன்னு சொல்லி படத்தை நிப்பாட்டிட்டாருன்னு சொல்லி யோசித்து அந்த நேரத்தில் கவியரசருக்கு 62,000 ரூபாய் செலவாயிடுச்சு அந்த படத்தை எடுப்பதற்கு. அது இன்னைக்கு ரேஞ்சுக்கு நம்ம கணக்கு போட்டோம்னா 3000லேருந்து 62,000 ரூபாய் கடனுக்கு வந்துட்டார். கிட்டத்தட்ட ஒரு 4-5 கோடி ரூபாய்க்கு சமமாயிரும் அது. இந்த சூழ்நிலையில் இப்படி பண்ணிட்டாங்களே, நான் நடிகர்களுக்கு ஏதாவது பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லி, மார்க்கெட் உங்கள் கையில் இருக்குன்னு தானே இப்படி பண்ணுறீங்க, இன்னொரு நடிகரை வச்சு நம்ம எம்ஜிஆருக்கு தண்ணி காட்டுவோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு அற்புதமான ஒரு கதை எழுதுகிறாரு. அந்த கதை எழுதிட்டு இன்னொரு ஃபேமஸான நடிகராக இருந்த பிரேம் நசீரை போய் பார்க்குறாரு. பிரேம் நசீரை பார்த்து இந்த மாதிரி விஷயத்த சொன்னோடனே பிரேம் நசீருக்கு இங்கே இருந்த நடந்த பிரச்சனையெல்லாம் தெரியும். அன்றைக்கி எம்ஜிஆரை எதிர்த்து யாரும் இண்டஸ்ட்ரியில் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால பிரேம் நசீர் நானும் இந்த படத்துக்கு வர முடியாதுன்னு ஒத்துக்கலை. கண்ணதாசனுக்கு இது ரொம்ப மேலும் கோபத்தை ஏற்படுச்சு. இத்தனை ஆளுமைகளையும் தாண்டி ஒரு நடிகர் தான், ஆனால் மார்க்கெட் இருக்கிற நடிகர் என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது, எப்படியாவது இவங்க எல்லாத்துக்கும் ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணுறாரு. மார்க்கெட் இருக்கிறதுனால தானே இப்படிலாம் ஆடுறீங்க, மார்க்கெட்டே இல்லாத ஒரு நடிகரை வச்சு ஒரு படத்தை எடுத்து அந்த படத்தை ஒரு சூப்பர் ஹிட் படமாக மாற்றி இவங்க எல்லாத்துக்கும் பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லி கண்ணதாசன் முடிவு பண்ணுறாரு. சரி, எம்ஜிஆருக்கு போட்டியாக ஒரு நடிகரை வச்சு படம் எடுக்கணும், யாரை வச்சு எடுக்கிறது அப்படின்னு கண்ணதாசன் தேடினப்போ அவருடைய ஞாபகத்துக்கு வந்தது டிஆர் மகாலிங்கம் அவர்கள். டிஆர் மகாலிங்கம் ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவில் கொடிகட்டி பறந்த ஒரு நடிகர். அவருடைய நடிப்பு நாடக பாணியில் இருக்கும். பியு சின்னப்பா, தியாகராஜ பாகவதர் அவர் காலத்தில் இருக்கக்கூடிய நடிகர் வந்து டிஆர் மகாலிங்கம். எம்ஜிஆர் சிவாஜி வருகைக்கு அப்புறம் அவருக்கு மார்க்கெட் அவுட் ஆயிடுச்சு. ஆனால் அவர் மார்க்கெட்டில் இருந்தப்போ ரொம்ப பிரபலமாக இருந்தார், மிகப்பெரிய செல்வ செழிப்போடு இருந்தார். சென்னை ராயப்பேட்டையில் ஒரு பெரிய மாளிகையை கட்டினார் அவர் குடியிருக்கிறதுக்கு. அவர் அரண்மனை மாதிரியான வீடு, பேலஸ், சுகுமார பவனம், அதில் ஏகப்பட்ட கார்கள் நிற்குமா டிஆர் மகாலிங்கத்தோட வீட்டில். ஏதாவது ஒரு கார் வந்து வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி ஆச்சுன்னா முதல் காரை வந்து டிஆர் மகாலிங்கத்துக்கு தான் அனுப்பி வைப்பாங்களாம். அந்த அளவுக்கு மார்க்கெட்டில் பிஸியாக செல்வ செழிப்போடு இருந்தவர் டிஆர் மகாலிங்கம் அவர்கள். இப்போது மார்க்கெட் இல்லாமல், பட வாய்ப்புகள் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏழ்மை நிலைக்கு வந்து
வீட்டில் இருக்கிற பொருட்களை எல்லாம் விற்று சாப்பிடக்கூடிய நிலைமையில் டிஆர் மகாலிங்கம் இருந்தார். அந்த சூழ்நிலையில் கவிஞர் கண்ணதாசன் டிஆர் மகாலிங்கத்தை பார்க்கறதுக்காக ராயப்பேட்டையில் இருந்த அவருடைய சுகுமார பவனம் வீட்டுக்கு போகிறாரு. போனால் வீடு முழுக்க எந்த பொருளுமே இல்லை. எல்லா பொருளையும் விற்று சாப்பிடக்கூடிய ஏழ்மை நிலையில் இருந்தாங்க. ஒரே ஒரு சேர் தான் இருந்தது. அந்த சேரை அவர் எந்திரிச்சு நின்றுக்கிட்டு கவிஞருக்கு கொடுத்தாராம். கண்ணதாசன் சொன்னாராம், இந்த மாதிரி நான் ஒரு பணம் ஒன்று எடுக்க போகிறேன், அதை உங்களை வச்சு தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே டிஆர் மகாலிங்கம் ரொம்ப மனமகிழ்ச்சியோட கவிஞர் கண்ணதாசனை வரவேற்றாராம். அப்போ அவங்க மனைவி கொண்டு வந்து கவிஞர் கண்ணதாசனுக்கு தண்ணி கொடுத்தாங்களாம். அப்போ கண்ணதாசன் உத்து பார்க்குறாரு, அவங்க மனைவி கழுத்தில் தாலி கிடையாது. அந்த தாலி என்னாச்சுன்னு கேட்டதுக்கு, அந்த தாலியை சில தினங்களுக்கு முன்னால் அடகு வச்சுட்டு வந்தோம், எங்கள் வீட்டினுடைய வறுமை நிலை அப்படின்னு சொல்லி தன்னோட கஷ்டத்தை டிஆர் மகாலிங்கம் பகிர்ந்திருக்காரு. உடனே கவிஞர் கண்ணதாசன் கையில் இருந்த பணத்தை எடுத்து கொடுத்து ஒரு செட்டியார் கடையில் அந்த தாலி அடமானத்தில் இருந்ததை வாங்கி கொண்டு வந்து மறுபடியும் அவர் மணிக்கே அவர் கட்ட சொன்னாராம். கட்டிட்டு தான் அந்த படத்துக்கே அட்வான்ஸ் கொடுத்தாராம். டிஆர் மகாலிங்கம் அப்போ சொன்னாராம், ஒரு காலத்தில் நான் ரொம்ப செழிப்போட பயங்கரமாக சினிமா துறையே கண்டு வியக்கிற மாதிரி ஒரு ஹீரோவாக இருந்தேன். இப்போ என்கிட்ட கார் கூட இல்லை ஷூட்டிங்க்கு. நான் ஷூட்டிங்க்கு வந்தால் காரே இல்லாமல் வந்தால் என்னை யாரும் மதிக்க மாட்டாங்களே அப்படின்னு கேட்டாராம். உடனே கவியரசர் கண்ணதாசன் யோசிக்காமல் தன்னுடைய காரை டிஆர் மகாலிங்கத்துக்கு கொடுத்து, இந்த காரில் நீங்கள் ஷூட்டிங்க்கு வாங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த படத்தை ஆரம்பித்தாராம். அது ஒரு வங்காள மொழி படத்தை தழுவி தமிழில் எடுக்கப்பட்ட கவிஞர் கண்ணதாசன் கதைவசனம் பாடல்கள் எழுதின ஒரு படம். இந்த படத்துக்கு பிறகு டிஆர் மகாலிங்கத்துக்கு ஒரு மறுவாழ்வு கிடைத்தது. மறுபடியும் ஒரு அசத்தல் கதாநாயகனாக தமிழ் சினிமாவில் ஒரு புகழடைந்த நிலைக்கு டிஆர் மகாலிங்கம் வந்தார். ஆனால் இந்த படம் தான் கவிஞர் கண்ணதாசனுக்கும் ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை வாங்கி கொடுத்தது. அது வரைக்கும் கவிஞர் கண்ணதாசனை கதாசிரியராக தெரியும், திரைக்கதை ஆசிரியராக தெரியும், வசனகர்த்தாவாக தெரியும். அவரை ஒரு கவிஞர் அப்படின்னு சொல்லி யாருமே ஒத்துக்கிற அளவுக்கு கவிஞர் கண்ணதாசனுக்கு நல்ல பாடல்கள் எழுதுகிற மாதிரி வாய்ப்பும் கிடைக்கல. இந்த படத்தில் தான் கவிஞர் கண்ணதாசன் 10க்கும் மேற்பட்ட பாடல்களை வச்சார் தன்னுடைய கதையில். அந்த பாடல்களை பெரும்பாலும் கவிஞர் கண்ணதாசனே எழுதினார். அந்த படம் வெளிவந்தது. ஒரு மிகச்சிறந்த அற்புதமான எழுத்தாளனுடைய படைப்பாக வந்த அந்த படம் தான் மாலையிட்ட மங்கை. படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. என்னடா இது, ஒரு மார்க்கெட்டே இல்லாத ஒரு நடிகனை வச்சு கண்ணதாசன் ஒரு படத்தை எடுத்து இவ்வளவு பெரிய வெற்றி அடைய வச்சிட்டாருன்னு சொல்லி எல்லோரும், திரைத்துறையில் இருந்தவர்கள் எல்லோரும் மலைத்து போனார்களாம். அவருக்கு சவால் விட்ட அண்ணாவும் எம்ஜிஆரும் கூட இந்த விஷயத்தில் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்களாம். அதுதான் அந்த மாலையிட்ட மங்கை அப்படிங்கிற படம். அந்த படத்தில் தான் ரொம்ப புகழ்பெற்ற எங்கள் திராவிட பொன்னாடே அப்படிங்கிற ஒரு பாடல் வரும். செந்தமிழ் தேன்மொழியால் செந்தமிழ் தேன்மொழியால், அந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸான பாட்டு. அந்த படத்தில் தான் இடம்பெற்றது. இப்படி கவிஞர் கண்ணதாசன் இப்படியெல்லாம் பாடல் எழுதுவாரா அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியப்பட்டு போனாங்களாம். அந்த அளவுக்கு மாலையிட்ட மங்கை திரைப்படம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வெற்றி பெற்றது. அப்போ இன்னொரு சிக்கல் ஒன்று வந்தது. என்னென்னா, கவிஞர் கண்ணதாசன் திராவிட இயக்கத்தில் இருந்தார், பெரியார் அண்ணாவோட திமுகவில் இருந்தார். இவர் போய் திமுகவில் இருந்த எம்ஜிஆரோட பிரச்சனை பண்ணிக்கிட்டு அவருக்கு போட்டியாக டிஆர் மகாலிங்கம் அப்படிங்கிற ஒரு பிராமணர் வச்சு படம் எடுக்கிறாரு. இது திராவிடத்துக்கு செய்யக்கூடிய துரோகம் இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பிரச்சனைக்கு வந்தாங்களாம். இந்த படம் வெளியே வந்த உடனே இந்த படத்தை எல்லாம் எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தாங்களாம். இதை தெரிஞ்சுக்கிட்ட கண்ணதாசன் சாதுரியமான வேலை ஒன்று பார்த்தாரு. அதாவது அந்த பாடத்தினுடைய துவக்கத்தில் டிஆர் மகாலிங்கம் பாடுற மாதிரி எங்கள் திராவிட பொன்னாடே அப்படின்னு ஒரு பாடல் ஒன்று வரும். அந்த படத்தை பார்த்து அந்த படத்தை எதிர்க்கணும்னு நினச்சவங்க எல்லாருமே அந்த பாட்டை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டாங்களாம். எங்கள் திராவிட பொன்னாடே அப்படின்னு பாட்டு வரும். இந்த பாட்டை எடுத்துக்கிட்டு அதை கட்சி பாடலாகவே மாற்றிட்டாங்களாம் திராவிட கழகத்துக்கும் திமுகவுக்கும். திராவிடத்தை பற்றி இந்த பாடல் வர்றதுனால இதை எதிர்க்க வந்தவர்களையே அந்த பாடலை அவர்களுடைய கட்சியினுடைய பாடல்களாகவே மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு சாதுரியமான வேலையினை கண்ணதாசன் இந்த திரைப்படத்தில் செய்திருக்கிறார். நடிகர்கள் எல்லாரும் பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் வளர்ந்ததுக்கு பிறகு இப்படி ஒரு எண்ணம் வருகிற போது ஒரு தயாரிப்பாளரையும் ஒரு எழுத்தாளரையும் மதிக்காமல் நாங்கள் வைத்தது தான் சட்டம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வருகிற போது, இல்லை
ஒரு படைப்பு என்றால் அதற்கு எழுத்து தான் முக்கியம். அந்த எழுத்து என்னிடத்தில் இருக்கிறது, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த எழுத்தை வைத்துக்கொண்டு மார்க்கெட்டே இல்லாத ஒரு கதாநாயகனை வைத்துக்கொண்டு என்னால் ஒரு படத்தை எடுத்து ஓட வைக்க முடியும் என்று கண்ணதாசன் சவால் விட்டார். அந்த எழுத்தின் மீது இருந்த நம்பிக்கையில் அந்த சவாலை எம்ஜிஆர் மாதிரியான ஒரு பெரிய மனிதருக்கு எதிராக கூட அந்த சவாலிலே வென்று காட்டி கவிஞர் கண்ணதாசன் இன்றைக்கும் வரலாற்றில் ஜொலித்து கொண்டிருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவம் நமக்கு எப்பவும் நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கிறது. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இது நிறைய பேத்துக்கு காமிக்கும். இன்னொரு பதிவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாட்ஸ்அப் தமிழா.